கமல் சார் வேற, இவர் வேற. கமல் சார்னு பார்க்கும்போது அவருக்கு அந்த பொண்ணு பையன் உட்காந்து பேசுறது, கொஞ்சம் கட்டி பிடிக்கிறது, இதெல்லாம் நான் அவருக்கு ஓகேன்ற மாதிரி இருக்கும். பட் விஜய் சேதுபதி சார் வந்து அது கொஞ்சம் தப்புன்னு நினைக்கிறக்கூடிய கேரக்டர். இல்லை இது பார்த்தேன், ஜஸ்ட் யார் யார் உள்ள வந்தால் மட்டும் பார்த்தேன். சொல்லுங்கள். இப்போ கமல் இருந்தார், இப்போ விஜய் சேதுபதி வந்திருக்காரு. எப்படி இருக்கு ப்ரோக்ராம்? ஓரளவு பார்க்குறாங்களா? பெட்டராக தான் இருக்கு. அவர் எப்பவுமே சினிமா நல்லா தான் பண்ணுவார். ஸோ நல்லா தான் பண்ணுறாரு. ஸ்பீச் எல்லாம் எப்படி ஓகேவா? ஓகே, நல்லா தான் பண்ணுறாரு. சரி, உள்ள இது முன்னாடி சீசன் பார்த்துருக்கீங்களா? முன்னாடி பார்த்துருக்கேன். அவ்வளோ பார்க்க மாட்டேன், கொஞ்சம் பார்ப்பேன். உள்ள இருக்காங்களா அந்த கேரக்டர்ஸ் எல்லாம்? சார் நான் பார்த்தா நம்மள மாதிரியே இருக்காரா, அந்த மாதிரி ஏதாவது கேரக்டர் பார்த்துருக்கீங்களா? அப்படி தெரியல. சில ஃப்ரெண்ட்ஸுங்க உன்ன மாதிரி கூட இருக்காரா அவங்க கேரக்டர்ல? ரகடா இருக்காரு, ஜாலியா இருக்காரு, ஃபன்னியா பேசுறாரு, இந்த மாதிரி அளவுக்கு டீப்பாக பார்த்தது இல்லை. பட் ஓகே, பார்ப்பேன், அவ்வளோதான். ஸோ உள்ள கேம்லாம் ப்ளே பண்ணுறாங்களா? அந்த கேம் எல்லாம் வீட்டில் ஏதாவது ட்ரை பண்ணி பார்த்துருக்கீங்களா? இல்லை ப்ரோ, நான் ஆக்சுவலாக இங்கே ஒர்க் பண்ணிருக்கேன். அந்த மாதிரி ட்ரை பண்ணுறேன். சரி, ஓகே. ஸோ இப்படி ஃபேமிலியாக பார்த்துக்கலாம், இல்லை பசங்க மட்டும் தானே பார்க்கலாம்? ஃப்ரெண்ட்ஸோட போவேன். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் 2K கிட்ஸ் மாதிரி எல்லாமே நியூவாக வந்திருக்காங்க. அவங்களும் இப்படி பார்க்க ப்ரோக்ராம் நல்லா இருக்குங்களா? ஓகே, நான் பார்க்குறாங்க, நிறைய பேர் பார்க்குறாங்க. பட் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பார்த்த மாதிரி இந்த அளவுக்கு பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா கமலுக்கு பதிலாக விஜய் சேதுபதி வந்திருக்காரு. அது எப்படி இருக்குது உங்களுக்கு பார்க்கறதுக்கு? அவர் மாதிரியே கொஞ்சம் ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்களா இல்லை? இல்லை, அந்த அளவுக்குலாம் இல்லை. கமல் சார் இருக்கும்போது நல்ல ரெஸ்பான்ஸ். அதான் நேற்று பார்த்தீங்களா ஷோ ஓப்பன் பண்ணியிருக்காங்க, கண்டென்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. அவங்களாம் இப்படி கேம்லாம் நல்லா பரவாயில்ல விளையாடுவாங்களா? இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு, போகும்போது தான் தெரியும் என்ன எப்படி பண்ணுறாங்க அப்படின்ட்டு. நீங்கள் இதுக்கு முன்னாடி சீசன் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கேன் நிறையா. சரி, அந்த மாதிரி இந்த சீசனில் எப்படி உங்களுக்கு பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சுங்களா? இந்த கேமெல்லாம் விளையாடுவாங்களா? அந்த கேம்லாம் உங்கள் வீட்டில் எதாவது விளையாண்டுருக்கீங்களா? அந்த மாதிரி இல்லை, அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணது கிடையாது. பட் நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. கேம்ஸ் இல்லை, கண்டென்ட் எல்லாம் நல்லா இருக்கும். பட்டு விஜய் சேதுபதி எப்படி பண்ணுவாருன்னு தெரியல. கமல் சாருக்கு நல்லா இருந்தது. இவர் இப்போ தான் வந்திருக்காரு. பட் பார்க்கலாம். சரி, இப்போ அங்கே உள்ள இருக்க கேரக்டரை பார்த்தீங்களா? சரி, நம்மள மாதிரியே இருக்காரு அப்படின்னு யாரையாவது பற்றி ஃபீல் பண்ணிக்கலாம் அந்த சீசன்ஸில்? மேபி இல்லை, அந்த மாதிரிலாம் எதுவும் ஃபீல் பண்ணல. உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் இல்லை, இப்போ நம்ம ஒன்ன மாதிரி ஒருத்தர் பேசிட்டு இருக்காரு, அவன மாதிரி கேரக்டர் ஒரு ஆள் இருக்காரு? இல்லை, அந்த மாதிரிலாம் இல்லை. இப்போது அந்த மாதிரி பார்க்கும்போது எல்லாம் ஒன்று. அந்த இப்போ நாங்கள் 90s நாங்களும் 90s தான். இதில் வந்திருக்கும்போது 90ஸ்ன்னு பார்க்கும்போது மோஸ்ட்லி அந்த அளவுக்கு யாரும் அந்த அளவுக்கு வரல. ஒன்று இப்போது சேரன் சார் இவங்கெல்லாம் வந்தாங்க, அவங்க ஏஜ் வேறு மாதிரி. இப்போன்னு பார்க்கும்போது 2K கிட்ஸ் நிறைய பேர் வந்திருக்காங்க. ஸோ அவங்களுடைய இதுங்கிறது வேறு. ஸோ அவங்க அதனால யாரும் இல்லை அந்த மாதிரி. அதெல்லாம் பார்க்க இப்படி ஃபேமிலியோட பார்க்கலாங்களா? இல்லை இந்த மாதிரி இல்லை கொஞ்சம் இந்த மாதிரி இருக்குது அந்த மாதிரி? இல்லை, ஃபஸ்ட்டு வந்து ஃபேமிலியோட பார்க்க நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் வரன்னு கொஞ்சம் பார்க்கும்போது உள்ள அந்த நிறைய பேட் இதெல்லாம் அந்த மாதிரி போகிறது கொள்வது நிறைய இருந்ததுனால ஸோ ஃபேமிலியோட பார்க்க முடியாத மாதிரி இருக்கு. ஆமாம், பட் அவங்க என்ன டிஆர்பிக்காக ஃபேன்ஸ் அதிகமாக நம்ம இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள இருக்கிற கண்டஸ்டன்ட்டு அந்த மாதிரி பண்ணுறாங்க. ஸோ அது ஃபேமிலியோட பார்க்கறதுக்கு இப்போ கொஞ்சம் முடியாது. ஃபர்ஸ்ட் சீசன், செகண்ட் சீசன் இந்த மாதிரி நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் சீசன், செகண்ட் அதெல்லாம் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் வர கொஞ்சம் அந்த 2K கிட்ஸுங்கெல்லாம் வர ஆரம்பிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகிடுச்சு. பட்டு பசங்க பார்க்குறதுக்கு ஓகே, தனியாக பசங்க பார்க்குறதுக்கு ஓகே என்ன ஏதுங்கிறது. மற்றபடி கேர்ள்ஸுக்கு அது எப்படின்னு நமக்கு தெரியாது. பட் நம்மளை பொறுத்த வரைக்கும் அது அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு தான் நம்ம நினைக்கிறோம். ஸோ இப்படி பரவாயில்ல ஓடுங்களா? ஏதாவது கொஞ்சம் இந்த டைம் விஜய் சேதுபதி வந்திருக்காரு, அவருக்காகவே நிறைய வியூவர்ஸ் பார்க்குவாங்க. ஆமாம், விஜய் சேதுபதி சார்னு பார்க்கும்போது அவர் கேரக்டர்ஸே வந்து வேறு மாதிரி. ஒரு ஜாலியான கேரக்டர்ஸ் மட்டும் இல்லாமல் அவருடைய இது அப்படின்னு கமல் சார் வேற, இவர் வேற. கமல் சார்னு பார்க்கும்போது அவருக்கு அந்த உள்ள அந்த பிக் பாஸ்க்கு உள்ள பார்க்கும்போது பொண்ணு பையன் உட்காந்து பேசுறது, கொஞ்சம் கட்டி பிடிக்கிறது, இதெல்லாம் நான் அவருக்கு ஓகேன்ற மாதிரி இருக்கும். பட் விஜய் சேதுபதி சார் வந்து அது கொஞ்சம் தப்புன்னு நினைக்கிறக்கூடிய கேரக்டர். அதனால போக போக தான் தெரியும் என்ன நடக்கும். ப்ரோக்ராம் பார்த்துருக்கீங்களா? விஜய் டிவியில் பிக் பாஸ் ஷோ அது இப்போ வந்து பார்த்துருக்கீங்களா நீங்கள் இதுக்கு முன்னாடி? நான் பார்த்துருக்கேன் ஒரு முதல் சீசன். இப்போ கமலுக்கு பதிலாக விஜய் சேதுபதி வந்திருக்காரு, நல்லா ப்ரோக்ராம் பிடிக்கும். விஜய் சேதுபதி கமல் பிடிக்காது. இப்போ அவர் ஷோலாம் இப்போ எப்படி நல்லா பண்ணுவாருங்களா? அவர் மாதிரியே பண்ணுவாரா இல்லை அதோட பெட்டராக பண்ணுவாரா? நல்லாவே பண்ணுவார் நினைக்கிறேன். சரி, அந்த ஷோ பார்த்துருக்கீங்களா? உள்ள ஒரு கேரக்டர்லாம் பார்த்தீங்கன்னா சரி நம்மள மாதிரியே இருக்காரா அப்படின்னு யாராவது வேலை செஞ்சுட்டு பார்க்கல. சரி, நேற்று வந்திருப்பாங்க நினைக்கிறேன். நம்ம நேற்று வந்திருக்காங்க, 2-3 பேர் பார்த்தா. இதுக்கு முன்னாடி பார்த்த சீசன்ல கூட இல்லை நம்மள மாதிரியே ஒருத்தர் இருக்கிறாரா, ரகடா இருக்கிறாரு, ஜாலியா இருக்காரு, இந்த மாதிரி யாரையாவது அது மாதிரி பார்த்து ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? எனக்கா
ஆரவ். ஆரவ். நான் உங்களை மாதிரியே கேரக்டர். சரி சரி. விஜய் டிவியில் பிக் பாஸ் ஓடிட்டு இருக்கேன் ப்ரோ. அந்த பார்த்துருக்கீங்களா? கமெண்ட் சொல்றது ப்ரோ. இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்களா? நான் பார்க்கறதில்ல, கமெண்ட்ஸ் சொல்றது. சரி ஓகே.